சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 1400 மாணவ மாணவிகளுக்கு கலையரசி, கலையரசன் விருது வழங்கப்பட்டது. மேலும் விருதாளர்கள் அனைவருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் தங்க பேனா பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி, பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் குமரகுருபரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு சேகர் பாபு, இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் கல்வி தடையை உடைத்து அனைத்து மாணவர்களும் கல்வி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என கூறினார். தமிழக முதல்வர் அவர்கள் சிந்தையில் உதித்த திட்டமான இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம் பல்வேறு குழந்தைகளுடைய கல்விக்கு இருந்த தடையை உடைத்தெறிந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைக்கு பள்ளியிலே கல்வி கற்கிறார்கள் என்றால் அந்த திட்டத்திற்கு முழு முதற் காரணம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்றால் அந்த திட்டத்தை மாண்புமிகு முதல்வருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் தந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை இந்த அரங்கிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் கல்வி கற்கும் நிலை ஏற்படுத்தப்பட்டது என்றும், மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பது கலை பண்பாட்டு திட்டம் என்றும் கூறினார். மேலும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட கலை திருவிழாவில் 40 லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை திறப்பதை காட்டிலும் அவருடைய அறிவு கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இல்லம் தேடி கல்வி என்கின்ற திட்டம். மதிப்பெண்கள் அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்முடைய தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியும் நம்முடைய கட்டாயம். ஆக அந்த விதத்தில் தான் ஒரு திறமையை போற்றுகின்ற விதமாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.